ஏற்கனவே மதுரைய ரொம்ப மோசமான நகரங்களோட பட்டியல்ல சேர்த்துட்டாங்க. இப்போ திருப்பூரையும் அந்த பட்டியல்ல சேர்க்க பாக்குறாங்களா இந்த அரசு? தூங்கா நகரத்தை குப்பை நகரமா மாத்துனதுக்கே திமுகவை மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் திமுகவை கூட்டணி கட்சின்னு கூட பார்க்காம துவம்சம் செஞ்சுட்டு வராரு. அந்த விஷயத்தை எப்படி கையாளணும்னு தெரியாம திமுக திணறி வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த சமயத்துல கிழடு தட்டி போன நிர்வாகம்னு தமிழக அரசை பார்த்து சொல்லி இருக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திருப்பூர் எம்பி சுப்ராயன். திருப்பூர் மாநகர்ல இப்போ கிராமங்கள்ல இருக்க பாறை குழிகள்ல குப்பை கொட்ட அனுமதிக்கப்படாததால 10 நாள்ல மட்டும் 10,000 டன் குப்பை தேங்கி இருக்கு. இதனால கடும் துர்நாற்றமும் சுகாதார கேடும் ஏற்படுது. இது சம்பந்தமா கடந்த மே மாதம் 28ஆம் தேதி சிறப்பு நிபுணர் குழுவை திருப்பூருக்கு அனுப்பி ஆய்வு செய்து நிரந்தர தீர்வு காண சொல்லி சிஎம்க்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு திருப்பூர் எம்பி சுப்ராயன். அவர் கடிதம் எழுதிய நிலையில முதல்வர் அலுவலகத்துல இருந்து நகராட்சி அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இருந்துமே இன்னும் நடவடிக்கை எடுக்கலையா? சிஎம் சொன்னா நாங்க என்ன கேட்கணுமா அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்களா இந்த நகராட்சி துறை அதிகாரிகள்? திருப்பூர்ல மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செஞ்சு நகர் முழுக்க தேங்கி இருக்க குப்பையை அங்க கொட்டி நவீன தொழில்நுட்ப உபகரணங்களோட உதவியோட குப்பையை முழுமையா அப்புறப்படுத்தி நிரந்தர தீர்வு காண சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் மக்களிடம் வாங்குற மனுக்களை எம்பி சுப்ராயன் முதல்வருக்கு அனுப்பி வச்சும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. திமுக கூட்டணி கட்சியில இருக்க கட்சிகள் எல்லாம் இப்ப திமுக அரசோட குற்றங்களை அடிச்சு சொல்லியே அறிவாலயத்தை ஆட்டி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.